ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം അഞ്ചാവത് സ്കന്ധത്തിലെ 8வது അധ്യായം. வியாசராக்கும் ஜனமேஜயனுக்கு கதைகளை வர்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனால வியாச உவாஜா. 1வது ஸ்லோகம். தரசாதேத சம்பிராப்ய வைகுண்டம் விஷ்ணுவல்லபம் தத்ருஷு சர்வசோபாட்யம் திவ்யகிருஹ விராஜிதம். அங்க வந்து சேர்ந்த தேவர்கள் வைகுண்ட லோகத்துக்காகவே தேவர்கள் எல்லாம் வந்தா. வைகுண்ட லோகத்துக்கு வந்து சேர்ந்த தேவர்கள் அந்த வைகுண்ட லோகத்தோடு பிரௌடிய பார்த்தா விஷ்ணுவால பரிபாலனம் செய்யப்படுற அந்த வைகுண்டத்தை தரிசிச்சா. ரெண்டாவது ஸ்லோகம். சரோவாபி சரித்பிஸ்ச சம்யுதம் சுகதம் சுபம் ஹம்சசாரசசக்ராஹ்வை குஜத்பிஸ்ச விராஜிதம். மங்களகரமான சுகப்பிரதமான அருவிகளும் குளங்களும் நதிகளும் அவ அங்க பார்த்தா. அழகா பாட்டு பாடுற சத்தம் போடுற ஹம்சங்களும் பலவிதமான பறவைகளையும் சக்கரவாகங்களையும் எல்லாம் அவ அங்க பார்த்தா. அதெல்லாம் அங்க ரொம்ப ரொம்ப அந்த வைகுண்டத்துக்கு அழக ஜாஸ்தி பண்றது. 3வது ஸ்லோகம். சம்பக அசோக கல்ஹார மந்தார பகுள ஆவ்ருதைஹி மல்லிக திலக ஆம்ராதயுதைஹி குரபக ஆதிபிஹி. சம்பகம், அசோகம், வெண்தாமரை, மந்தாரம், இளஞ்சி மரம், மல்லிகை, மஞ்சாடி மரம், அம்பழம், செங்குறிஞ்சி இப்படி இருக்கிற விசிஷ்டமான மரங்களால அங்க ரொம்ப அழகா இருந்தது வைகுண்டத்துல. சம்பகாசோக கல்ஹார மந்தார பகுளாவிருதை மல்லிகா திலகாம்ராதயுதை குரபகாதிபீம். 4வது ஸ்லோகம். கோகில ஆரவ சத்நாதைஹி கோகிலாரவ சன்னாதை சிகண்டைர் நிருத்யரஞ்சிதைஹி பிரமராரவமைஸ்ச திவ்யரூபவனைர்யுதம். குயில்கள் அங்க உட்காந்து அழகா பாடுறது, மயில்கள் அழகா நிறுத்தம் வைக்கிறது, வண்டுகள் அப்படியே சுத்தி சுத்தி கறங்கிறது. வண்டுகளோட கூட்டம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற திவ்யமா இருக்கிற பூங்காவனம் அங்க இருக்கு. 5வது ஸ்லோகம். சுநந்தநந்தனாத்யைச்ச பார்ஷதைர்பக்தி தல்பரைः சம்ஸ்துவத்பிர்யுதம் பக்தைரனன்ய பவவ்ருத்திபிः. சுனந்தன், நந்தனன் இப்படி இருக்கிற பக்தி தல்பரர்களா இருக்கிற பார்ஷதர்களை, விஷ்ணு பார்ஷதர்களை அங்க பார்க்கறதுக்கு சாதிக்கும். பக்தர்கள் வேற எந்த நினைவும் இல்லாம பகவத் ஸ்துதிகீதங்களை பாடிட்டு நடக்கிறா. 6வது ஸ்லோகம். பிரசாதை ரத்னகஜிதை
காஞ்சனை சித்திரமண்டிதை அப்ரம் லிஹைர்விராஜத்வி சம்யுதம் சுபசத்மகை. தங்கத்தால நல்ல நல்ல டெக்கரேட் ஒர்க்கெல்லாம் பண்ணி ரத்னங்கள் பதிப்பிச்சிருக்கிற மணிமேடைகள் வானமுட்ட நிற்கிறது. வேறையும் இருக்கு நிறைய நிறைய அழகான மந்திரங்கள். 7வது ஸ்லோகம். காயத்பிர் தேவகந்தர்வைர் நிருத்யத்பிர் அப்சரோகணைஹி ரஞ்சிதம் கின்னரை சாஸ்வத் ரக்தகண்டைர் மனோஹரை. காயத்பிஹி தேவகந்தர்வைஹி நிருத்யத்பிஹி அப்சரோகணைஹி ரஞ்சிதம் கின்னரைஹி சாஸ்வத் ரக்தகண்டைஹி மனோஹரைஹி. தேவகந்தர்வர்கள் எல்லாம் கானம் செய்யறா, அப்சர ஸ்திரீகள் எல்லாம் நிறுத்தம் வைக்கிறா, கிண்ணறர்கள் அழகான கானம் செஞ்சுட்டே இருக்கா நிப்பாட்டாம. 8வது ஸ்லோகம். முனிபிஸ்ச ததா சாந்தைர் வேத பாட கிருதாதரைர் ஸ்துவத்பிர் ஸ்ருதி சுக்தைச்ச மண்டிதம் சதனம் ஹரே. ஸ்துவத்பிஹி ஸ்ருதி சூக்தைஹி ச மண்டிதம் சதனம் ஹரே. சௌமிய பாவத்துல மாமுனிகள் ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு வேதங்களை படிக்கிறா, வேத சூக்தங்களை சொல்லி பகவான ஸ்துதிக்கிறா. இப்படியெல்லாம் அதி விசிஷ்டமான அந்த பகவான் ஹரியோடு மந்திரத்தை தேவர்கள் பார்த்தா. 9வது ஸ்லோகம். தேஜ விஷ்ணு கிருஹம் பிராப்ய துவாரபாலௌ சுபாகிருதி வீட்சோஜுர்ஜய விஜயௌ ஹேமயஷ்டிதரௌ ஸ்திதௌ. தேவர்கள் எல்லாம் ஹரியோடு மந்திரமாயிருக்கிற வைகுண்டத்துல பிரவேசனம் பண்ணினோன. சொர்ண தண்டு கையில வச்சுட்டு நிக்கிற ஜெய விஜயர்களை அவ பார்த்தா. வைகுண்டத்துல இருக்கிற துவாரபாலர்களாக்கும் ஜெய விஜயர்கள். 10வது ஸ்லோகம். கத்வைகோப்யுபயோர்மத்யே கத்வா ஏகஹ அபி உபயோர்மத்யே நிவேதயது சங்கதான் துவாரஸ்தான் பிரம்மருத்ர ஆதீன் விஷ்ணு தர்ஷனலாலசான். கத்வைகோப்யுபயோர்மத்யே நிவேதயது சங்கதான் துவாரஸ்தான் பிரம்மருத்ராதீன் விஷ்ணு தர்ஷனலாலசான். துவாரபாலர்களாயிட்டு நீங்கள் 2 பேர் இருக்கீரே, உங்களில் யாராவது ஒருத்தர் போய் விஷ்ணுட்ட சொல்லுங்க. பிரம்மா ருத்ரர்கள் தொடங்கின தேவர்கள் எல்லாம் விஷ்ணு தர்சனத்துக்கு ஆயிட்டு வைகுண்ட வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்சா. 11வது ஸ்லோகம். விஜயஸ்தோத்வஜ ஸ்ருத்வா கத்வாத விஷ்ணு சந்நிதௌ சர்வான் சமாகதான் தேவான் பிரணம்யோ வாஜ சத்வரா. அந்த வாக்கு கேட்ட விஜயன், துவாரபாலர்களில விஜயன் விஷ்ணு சந்நிதியில போயிட்டு தொழுதுண்டு தேவர்கள் எல்லாம் வந்திருக்கிறத தெரியப்படுத்தினார். துவாரபாலர்களா இருக்கிற ஜெய விஜயர்களில விஜயன் அப்படிங்கிற துவாரபாலகன் விஷ்ணு கிட்ட போய் சொன்னதை அப்படியே இங்க சொல்லப்படுறது. அதனால அடுத்த ஸ்லோகம் விஜய உவாச்சா.
12வது ஸ்லோகம். தேவதேவ மகாராஜா ரமாகாந்தாசுராரிஹன் சமாகதாசுரா சர்வே துவாரி திஷ்டந்தி வை விபோ. ஹே தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற விஷ்ணு, லக்ஷ்மி கணவராயிருக்கிற ரமாகாந்தனாயிருக்கிற விஷ்ணு, விபோ சர்வ வியாபியாயிருக்கிற பகவானே, சகல தேவர்களும் வந்துதா வைகுண்ட வாசல்ல வந்து நிக்கிறா. பதிமூணாவது ஸ்லோகம். துவாரபாலகனாயிருக்கிற விஜயன் பகவான் கிட்ட கண்டினியூ பண்றார். பிரம்மா ருத்ரஸ்ததேந்திரஸ்ச, பிரம்மா ருத்ரஹா சதா இந்திரஹா ச, வருண பாவகோயம ஸ்துவந்தி வேதவாக்யை ஸ்வாமமரா தர்ஷனார்த்தினா. ஸ்துவந்தி வேதவாக்யைஹி ஸ்வாம் அமரா தர்ஷன அர்த்தினஹ. பிரம்மாவும் ருத்ரனும் வருணனும் யமனும் அஷ்டதிக்பாலகர்கள் எல்லாம், இந்திரனும் எல்லாரும், தேவர்கள் எல்லாம் உங்களை பார்க்கறதுக்கு வேண்டிட்டு வேதங்களால ஸ்துதிச்சுண்டுதா வைகுண்ட வாசல்ல நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசர் வர்ணிக்கிறார். நம்மள ஒவ்வொருக்காவும் வியாச உவாஜா வியாச உவாஜா அப்படின்னு பார்ப்போம். வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்ற மாதிரி அப்போ இந்த பாகவதம் கொண்டு செல்லப்படுறது. வியாசர் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கும்போ பல பல கதாபாத்திரங்களும் அங்க வரா. அப்ப அவ பேசுற மாதிரியே அங்க சொல்லப்படும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறதுல நடுவுல பூந்து வியாசர் இப்படி சொல்லுவார். அதே மாதிரிதான் வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்லறார். அதனால அடுத்த ஸ்லோகம் வியாச உவாஜா. 14வது ஸ்லோகம். தச்ருத்வா வஜனம் விஷ்ணுர் விஜயஸ்ய ரமாபதே நிர்ஜகாம கிருஹாத்தோர்ணம் சுரான் சமதிகோல்சவா. விஜயனோடு வாக்கு கேட்டு ரமாபதியான விஷ்ணு அதி சீக்கிரமா வைகுண்ட வாசலுக்கு வரத்துக்காக கிளம்பினார். ரொம்ப உற்சாகத்தோடு கூடிட்டு தேவர்களோடு முன்னால போறதுக்கு ரெடி ஆயிட்டு கிளம்பினார். 15வது ஸ்லோகம். கத்வா வீட்ய ஹரிர் தேவான் துவாரஸ்தான் ஸ்ரமவர்ஷிதான் பிரீதி பிரவணயா திருஷ்ட்யா பிரீணயாமாச துக்கிதான். அந்த தேவர்களோடு பக்கத்துக்கு போனார். வைகுண்டாதிபதியாயிருக்கிற மகாவிஷ்ணு தேவர்கள் எல்லாம் தளர்ந்து நொந்து போய் நிக்கிறத பார்த்தார். அவரு காருண்யத்தோடு கூடிட்டு அவர் அதை பார்த்து துக்கத்தோடு கூடி இருக்கிற தேவர்களை எல்லாம் சமாதானப்படுத்தினார். பயந்துக்காதவங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், கவலைப்பட வேண்டாம். 16வது ஸ்லோகம். பிரணேமுஸ்தே சுரா சர்வே தேவதேவம் ஜனார்தனம் துஷ்டுவுஷ்ச சுராரேக்னம் வாக்பிர்வேத விநிச்சிதம். தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற ஜனார்தனன தேவர்கள் எல்லாம் தொழுதா. வேதங்களால மகாவிஷ்ணுவை ஸ்துதிக்கவும் செஞ்சா. தேவர்கள் ஸ்துதிச்சதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால தேவா ஊஜுகு. 17வது ஸ்லோகம். தேவ தேவ ஜகநாத சிருஷ்டி ஸ்தித்யந்தகாரக
ദയാ സിന്ധോ മഹാരാജാ ത്രാഹിന ശരണാഗതാൻ. தேவர்களோடெல்லாம் தேவா, இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கிற ஜெகநாதா, சிருஷ்டியும் ஸ்திதியும் சம்ஹாரவும் எல்லாம் பண்றதுக்கு காரண ஸ்வரூபமாயிருக்கிறவரே, கருணையோடு கூடி இருக்கிறவரே, மகாராஜாவே, சரணம் தேடிண்டு வந்த எங்களை நீங்கள் காப்பாத்தனமே அப்படின்னாக்கும் தேவர்கள் பகவான துதிச்சா. விஷ்ணு தேவர்கள் கிட்ட சொல்லறதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால விஷ்ணு ருவாஜா. 18வது ஸ்லோகம். விஷந்து நிர்ஜரா சர்வே குஷலம் கதயந்து வை ஆசனேஷு கிமர்த்தம் வை மிளிதா சமுபாகதாக. தேவர்களே, நீங்கள் எல்லாம் அங்க உட்காருங்க, എന്നിട്ട് உங்களோட கஷ்டங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. என்னத்துக்காக்கும் நீங்கள் எல்லாம் ஒரு சேர இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்க. பகவானுக்கு தெரியாததாயிட்டு ஒன்றும் இல்லை, ஆனா இவாளோட வாயிலேந்து கேட்கணும் அப்படிங்கிற ஆக்கிரகத்தால பகவான் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கிறார். 19வது ஸ்லோகம். சிந்தாதுரா கதம் ஜாதா விஷண்ணாதீன மானசா பிரம்மருத்ரேண சகிதா காரியம் ப்ருவத சத்வரம். எப்படியாக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சங்கடம் வந்தது? எதனாலேயாக்கும் நீங்கள் இப்படி ரொம்ப தளர்ந்து போயிருக்க? பிரம்மாவும் ருத்ரனும் எல்லாம் கூட இருக்காளே, அது சீக்கிரமா உங்களோட டென்ஷன் என்னவாக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு தேவர்கள் பதில் சொல்றா. அதனால தேவா ஊஜுஹு. 20வது ஸ்லோகம். மகிஷேன மகாராஜா பீடிதா பாப கர்மணா அசாத்யேனாதிதுஷ்டேன வரத்ருத்தேன பாபினா. மகாராஜாவே, பரம்பொருளே, பிரம்மா கொடுத்த வரத்தால அகங்காரம் ரொம்ப வந்து சேர்ந்த பாபியாயிருக்கிற, ரொம்ப ரொம்ப துஷ்டனாயிருக்கிற, ஆராலையும் ஜெயிக்க முடியாத பாப கர்மங்களை செய்யற மகிஷாசுரன் எங்களை ரொம்ப ரொம்ப துரோகிக்கிறான். அவனோட துரோகம் தாங்க முடியாமதா இங்க வந்து நிக்கிறோம். 21வது ஸ்லோகம். யஜ்ஞபாகானசௌ புங்க்தே பிராமணை பிரதிபாதிதான் அமராகிரி துர்கேஷு பிரமந்திஜ பயாதுரா. பிராமணர்கள் நிவேதிக்கிற யஜ்ஞ அம்சங்கள் இப்போ இந்த அசுரனாக்கும் அனுபவிக்கிறான். தேவர்கள் எல்லாம் இந்த அசுரனை பயந்து பர்வதங்களில இருக்கிற குகைகளுக்குள்ள ஒளிஞ்சு அலைஞ்சு திரியறோம். 22வது ஸ்லோகம். வரதானேன தாது சதுர்ஜயோ மதுசூதன தஸ்மாத் த்வாம் சரணம் ப்ராப்தா ஞாத்வா தத்கார்ய கௌரவம். மதுசூதனாயிருக்கிற பகவானே, பிரம்மா கொடுத்த வரபலத்தால அவனை ஒருத்தருக்கும் ஜெயிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்கிறது. அந்த அசுரன் ரொம்ப பலவானா இருக்கான். அதனால இந்த காரியத்தோடு கௌரவத்தை நல்லா சீரியஸா எடுத்துட்டு நீங்கள் எங்களை காப்பாத்துவேள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூடி இதா நாங்கள் உங்களை சரணம் பிராபிக்கிறோம். 23வது ஸ்லோகம். சமார்த்தோசி சமுத்தர்த்தும்
दैत्यमाया विशारद कुरु कृष्णवदोपायं तस्य दानवमर्दना. அசுரமாயைய நன்னா தெரியற உங்களுக்கு மட்டும்தான் எங்களை காப்பாத்துறதுக்கு சாதிக்கும். உங்களோடு அந்த விஷ்ணு மாயையால அசுரமாயைய தோக்கடிக்கிறதுக்கு சாதிக்கும். அதனால அசுரர்களை இல்லாம பண்ணறவரே கிருஷ்ணா, அவனை வதிக்கிறதுக்கான உபாயம், அந்த மகிஷாசுரனை வதிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஐடியா நீங்கள் கண்டுபிடியுங்கோ. 24வது ஸ்லோகம். தாத்ரா தஸ்மை வரோ தத்தோ ஹ்யவத்யோசி நரை கில காஸ்த்ரீத்வேவம் விதா பாலா யா ஹன்யாத்தம் ஷடம்ரணே. புருஷர்களால அவனை கொல்ல முடியாது. எந்த ஒரு புருஷனும் உன்னை கொல்ல மாட்டான் அப்படிங்கிற வரத்தையாக்கும் பிரம்மா அவனுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த துஷ்டனை யுத்தத்துல கொல்லறதுக்கு திராணி இருக்கிற எபிலிட்டி இருக்கிற எந்த ஒரு ஸ்திரீயாக்கும் உள்ளது. 25வது ஸ்லோகம். உமா மாவாசஜீவித்யா கா சமர்த்தாஸ்ய காதனே மகிஷஸ்யாதி துஷ்டஸ்ய வரதான பலாதபி. பரமசிவனோட பத்னியான உமையாலேயோ விஷ்ணு பத்னியான லக்ஷ்மி தேவியாலேயோ அதே மாதிரி தேவேந்திரனோட மனைவியாலேயோ சஜி தேவியினாலேயோ சரஸ்வதி தேவியினாலேயோ ஒன்னும் அந்த அசுரனை கொல்லறதுக்கு சாதிக்காது. வரலாபத்தால வரம் கிடைச்சதால அகங்காரம் தலைக்கு மேல இருக்கிற அந்த அசுரனை கொல்லறதுக்கு ஆருக்காக்கும் ஒரு எபிலிட்டி இருக்கு.